அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சவுதி அரேபியாவில் டிராஃபிக் வயலேஷன் எப்படி பே பண்ணணும். அதாவது நம்ம வந்து இங்கே முஹாலஃபா சொல்லுவோம், முஹாலஃபா இல்லைன்னா அபராதம் வச்சுங்க, சரிங்களா? போக்குவரத்து அபராதம், டிராஃபிக் பெனால்ட்டி. இப்போ வந்து இந்த மாதிரி கோடு போட்டு என்டர் பண்ணிங்க. உங்கள் ஏடிஎம் கார்டை போட்டு எல்லா ஏடிஎம்லேயும் சேம் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி கோடு போட்டு என்டர் பண்ணிங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஷோ பண்ணணும். பேலன்ஸ் இன்கொயரி, கேஷ் விட்ரால், மினி ஸ்டேட்மெண்ட், அதர் சர்வீஸ் கொடுத்துருங்க. அப்புறம் பிரிண்ட் ரிசிப்ட் வேணும்னா ரிசிப்ட் கொடுத்துருங்க. இங்கே இவ்வளோ ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். இதில் வந்து கவர்மெண்ட் பேமெண்ட் கொடுங்க. கவர்மெண்ட் பேமெண்ட் கொடுத்தாச்சா, அப்புறம் நியூ பில் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணணும் கீழே. கவர்மெண்ட் ஏஜென்சி, பேங்கிங்கு, இன்டர்நெட் அதெல்லாம் இருக்கு பாருங்கள். அதெல்லாம் கடைசியில் இது இருப்பாங்க. அஞ்சாவது, அது 1 2 3 4 நம்ம அஞ்சாவது எம்ஓஐ கொடுங்க. செலக்ட். அல்ராஜியில் எல்லா ஏடிஎம்ல அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து இது அதே மாதிரி வந்து 5வது டிராஃபிக் வயலேஷன் இருப்பாங்க. குவாரி டிராஃபிக் வயலேஷன் பை த வயலேஷன் ஐடி. செகண்ட் இருக்குல்ல, நம்மளுக்கு ஃபைன் வரோம்ல, அந்த மெசேஜ் இருக்கும், அதில் இருக்கும் நம்பர், அது வச்சு நம்ம பே பண்ணலாம். ஓகேங்களா? எது உங்களுக்கு வேணுமோ ஃபஸ்ட் இயரில் வந்து நம்ம ஐடின்னு வச்சு நம்ம பே பண்ணிக்கிறது. செகண்ட் வந்து நம்மளுக்கு ஃபைன் வந்த மெசேஜ் வரும் பாருங்கள், அதில் நம்பர் இருக்கும், வயலேஷன் பை த வயலேஷன் ஐடி. சரிங்களா? அதை வச்சு நீங்கள் போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. இது வந்து நோ பார்க்கிங் ஃபைன் 75 150 நோ பார்க்கிங்கோடது. பே எக்ஸாக்ட் அமௌண்ட் டீட்டெயில் இருப்பாங்க. நீங்கள் அமௌண்ட் கீழே அமௌண்ட் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும் அதை கட்டிக்கலாம். 150னா 150 கட்டிக்கலாம். எடிட் பண்ணிக்கலாம். 75னா 75 கட்டிக்கலாம். ஒரு முக்காலப்பா கட்டினா ஒரு முக்காலப்பா கட்டிக்கலாம். ஒரு ஃபைன் கட்டுறதா ஒன்று கட்டிக்கலாம். நான் எனக்கு 2 இருந்துச்சு. அதில் 75 ரெண்டும் சேர்த்து 150. நான் வந்து அமௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருந்தா ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் பே பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ரிசிப்ட் வந்தாச்சா 150. எப்போ வந்து ரிசிப்ட் எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அல்ராஜியில் பார்க்கலாம் வாங்க. அல்ராஜியில் எப்படின்னு எல்லா ஐட்டமும் சேம் தான் இருக்கும். இதில் பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து என்சிபி கார்டு ஒர்க் ஆகாது, இருந்தாலும் நான் போட்டு பார்க்கலாம். எடுக்கதா பார்க்கலாம். ஒர்க் ஆகுதுன்னா இதில் வந்து அந்த ஆப்ஷன் ஷோ பண்ணாது. பர்சனல் கார்டு வந்து எந்த ஏடிஎம் இருக்குது அதோட ஏடிஎம் இருக்குது, அதில் தான் வந்து எல்லாமே ஷோ பண்ணும் ஆப்ஷன்ஸ் எல்லாம். வாங்க, நீங்கள் பாருங்கள், அந்த கார்டில் பாருங்கள், பர்சனல் ஃபைனான்ஸு, பை அவுட்டு, ஹோம் ஃபைனான்ஸ், அதுதான் காட்டுது. கிரெடிட், ஆட்டோ ஃபைனான்ஸ் அதுதான் காட்டுது. கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாம் காட்டல. நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி கேஷ் விட்ரால், பேலன்ஸ் இன்கொயரி, மினி ஸ்டேட்மெண்ட், அதர் டிரான்சாக்ஷன், அப்புறம் பின் நம்பர் சேஞ்ச், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் காட்டில் பாருங்கள், அவ்வளோதான். மிஸ்டேக் ஒரு கார்டு வேலைக்கு ஆகுது, எடுத்து. இப்போ வாங்க நம்ம மொபைலில் எப்படி பே பண்ணுறது பார்க்கலாம். அல்ராஜ் ஆப்பு, என்சிபி, எஸ்என்பி ஆப்பு எல்லாரும் வந்து சேம் தான். ஏடிஎம்மில் எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி தான். மெனுவில் போயிட்டு நம்ம கவர்மெண்ட் பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். இதிலே வந்து செலக்ட் பில்லு இருக்கு பாருங்கள், செலக்ட் பில்லு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இதுலேயும் டிரைவிங் லைசன்ஸ் பே பண்ணலாம், எல்லாத்துக்கும் பே பண்ணலாம். மோட்டார் வெஹிக்கிள், அந்த எஸ்டிமாரா, அது இதுக்கு எல்லாம் பே பண்ணலாம். இதுலேயும் வந்து டிராஃபிக் வயலேஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணியாச்சா, இங்கே பாருங்கள், டிராஃபிக் வயலேஷன் மறுபடியும் காட்டுறோம் பாருங்கள். டிராஃபிக் வயலேஷன் செலக்ட் பண்ணிய பிறகு இந்த மாதிரி சர்வீஸ் காட்டுதா, இதே மாதிரி அதில் நான் அதில் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி தான். வயலேட்டர் ஐடி, வயலேஷன் ஐடி எதில் நீங்கள் பே பண்ணணும் அதில் பே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வயலேஷன் ஐடியில் நான் இது பண்ணுறேன். வயலேட்டர் ஐடியில் பாருங்கள் என்ன காட்டுது. அதே மாதிரி வந்து ரிஜிஸ்டர் இருக்குது. அன்ரிஜிஸ்டர்னால் நீங்கள் வேறு எக்காமா போட்டு பண்ணிக்கலாம். வேறு யாருந்தா இருந்தால் கூட அவங்களுக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அன்ரிஜிஸ்டர் போட்டு மற்றவங்க எக்காமா நம்பர் போட்டு பண்ணி கொடுக்கலாம் எக்காமாவில். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நான் பே பண்ணிட்டேன் ஏடிஎம்மில், இதில் காட்டல.